ரொம்ப நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். இந்நேர வணக்கம். நிறைய நாட்டிலிருந்து எல்லாரும் இணைஞ்சிருக்கிறீங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு அமேசிங்கான ஒரு தளத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கு தான் நான் இந்த முழுமையாக இந்த தியானத்துல ஈடுபட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் தனியே இருந்து தியானம் பண்ணுவேன் எனக்கு கிடைக்கிற நேரத்துல. ஆனா கூட்டாக சேர்ந்து செய்யும் பொழுது அதனுடைய பவர் விளங்குது. முதலாவது வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்டா எங்களுடைய மனது வந்து நல்ல கிளீனா கிளியரா சுத்தமா இருக்கணும்டா உண்மையிலே எங்களோட இந்த தியானம் வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இதை நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாரீங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இருக்கிறேன். ஸோ மனம் ஆரோக்கியம், அதாவது மென்டல் ஹெல்த் வெரி இம்பார்ட்டன்ட் எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முதலாவது. ஸோ என்னை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதை நான் திருப்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. உண்மையிலேயே நானும் இந்த ஆரோக்கியம் பற்றின விஷயங்கள் வந்து நான் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் NHSல வந்து லாஸ்ட் 18 இயர்ஸாக வந்து ஒரு நர்சிங் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை விட இந்த நியூட்ரிஷனுக்கும் எனக்கும் எப்படி தொடர்பு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு கடந்த ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு 2003ஆம் ஆண்டு வந்தேன். வந்ததுல இருந்து வேலைகளுக்கும் படிப்பும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்னுடைய லைஃபுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தனே அல்லாமல் என்னுடைய ஆரோக்கியத்துல என்னுடைய உடலை நான் கவனிக்காமட்டு நிறைய ஹெல்த் பிரச்சனைகள் எனக்கு வந்துச்சுது. ஸோ அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகரிச்சு, அதனால ஹோமோன்ஸ் இம்பலன்ஸ் வந்து அதன் விளைவாக வந்து குழந்தைகளும் கொடுத்து எனக்கு லேட்டாகத்தான் கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கடைசியில நான் நினைச்சேன் இப்படித்தான் லைஃப் போதாக்கும்னு சொல்லி ஆரோக்கியமான, அதாவது நேஷனல் ஹெல்த்ல வேலை செஞ்சாலும் என்னுடைய ஹெல்த்தை வந்து நான் பார்க்கவில்லை என்று மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தது. ஆனா பிறகு ஒரு 21ஆம் ஆண்டுல இப்படி ஒரு இதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி எனக்கு கிடைச்சு, அதுல வந்து நிறைய ஆரோக்கியமான தகவல்களை நான் லேர்ன் பண்ணி அவங்க கொடுத்த சின்ன சின்ன கிளாஸுகள் மூலமாக ஆரோக்கியம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நாங்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நாங்கள் செய்யணும்ன்ற ஒரு அவேர்னஸ் கிளாஸ்களை நான் டெய்லி கனெக்ட் ஆகி அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், உணவு பழக்கங்கள், வாழ்க்கை முறையை மாற்றி என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிருக்கேன். கடைசியில் நான் என்னுடைய பிக்சரை காட்டுறேன் எப்படி இருந்தேன், நான் இப்போ எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியம், பேலன்ஸ் ஆனதுன்றது நாங்கள் பார்க்க போறோம். என்னுடைய ஸ்லைட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது மூலமாக செய்தால் உங்களுக்கு இன்னும் கூட இன்ஃபர்மேஷனாக ஈஸியாக எனக்கு கொடுக்க முடியும். பேலன்ஸ் பேலன்ஸ், அதாவது எங்களுடைய ஆரோக்கியம் பேலன்ஸா இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி முதலாவது வந்து நாங்கள் சைலன்ஸா 2 நிமிஷம் இருக்க வேணும். அதை பற்றியே சொல்லுவார். 2 நிமிஷம் சைலன்ஸாக இருந்துட்டு அதை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியை நடத்துவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 18 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட துன்பியல் நாள். இந்த நாள் இன்று உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுகின்றது. இருப்பினும் இழந்த உயிர்களை நாங்கள் மீண்டும் பெறுவதென்பது முடியாத காரியம். பலரிடத்தில் கையேந்தி நின்ற போது யாருமே கை கொடுக்காது அனாதிகளாக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் மண்ணிலே புதையுண்ட உடலகங்கள், உயிர்கள் எத்தனை எத்தனை. தாய்ப்பாலின்றி தவித்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், உணவுக்கு போராடிய முதியவர்கள், சிறுவர்கள், இளம் பெண்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். கொத்து குண்டாக எறியப்பட்டு, கொத்து கொத்தாக, குலை குலையாக, குடும்பம் குடும்பமாக மண்ணிலே புதையுண்ட நாள் மறக்க முடியாது. மற்றவர்களுடைய வெற்றி திருநாளாக இருந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரையில் இது ஒரு அமைதியாக நாங்கள் தியானத்தின் மூலம் இந்த நினைவுகளை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஆகவே அனைவரும் உங்களுடைய சிந்தனையிலே
நல்ல செயற்பாடுகளை நினைத்து அந்த நேரத்திலே கொத்து குண்டுக்கு இரையாகி மடிந்த இனத்துக்காக நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். அந்த ஆத்மாக்கள் எங்கிருந்தாலும் பரிபூரண ஆசியுடன் வாழ வழி கேட்போம் இறைவனிடம். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போராளிகள், கையிழந்தோர், கால்களை இழந்தோர், கண்களை இழந்தோர், உடலினால் உழைப்பை தேட முடியாத ஆதரவற்றோர், அவர்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அவர்களும் இந்த தமிழர்களுடைய வாழ்வுக்காக போராடியவர்கள், பங்குடையவர்கள். இப்போது அவர்கள் நலிந்த நிலையில் பாடுகின்றார்கள். எல்லாவற்றுக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, இது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்திலே நிறைய விதைகள் விதைக்கப்பட்டிருந்தன அன்று. அது இப்போது துளிர்விட்டு தளிர்த்து எழுந்து வருகின்றது என நினைக்கின்றேன். ஆகவே ஆறுதலாக அனைவரும் இந்த நாளுக்காக எங்களோடு வாழ்ந்த எங்களுடைய இனம், எங்களுடைய உறவுகள், என்னுடைய அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா, அம்மா, மாமி, மாமா, பாட்டன், பாட்டி என அழைக்கப்பட்ட அனைவரும் இன்று இல்லை. அவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனையிலேயே உண்மையாக நாங்கள் மனமுருகி செய்தால் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஆத்மாக்கள் உணவின்றி தவித்த போது அந்த கஞ்சி, முள்ளிவாய்க்கால் கஞ்சி, அது கூடி கிடைக்காமல் எத்தனையோ உயிர்கள் இறந்திருக்கின்றன. நீரின்றி இறந்திருக்கின்றார்கள். நடக்க முடியாமல், தங்களுடைய சொந்தங்களை தேடி பிடிக்க முடியாமல் அனாதரவாக்கப்பட்டு எத்தனையோ துன்பியல் விஷயங்கள் அங்கே நடந்தன. இன்னும் நிறைவாக சொல்லிக் கொண்டு செல்லலாம். இத்தோடு இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்கும். நான் இந்த விடயத்தை இதிலிருந்து நிறைவு செய்கின்றேன். எங்களுடைய தமிழ் மக்களுக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்து விடிவை தேடுவோம். முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, அது ஒரு தொடர்பு. நன்றி. நாங்கள் ஒரு 2 நிமிஷங்கள் மௌனத்தில் இருப்போம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டுச்சானத்தில் கலந்து கொண்டிருக்கும் எனவிருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSN தமிழ் ஐரோப்பா சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்ட ஒரு 1/2 மணி தியானங்கள் இனிமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதையடுத்து இன்று பிரதம சிறப்பு பேச்சாளராக சர்வாங்கனி அம்பிகபாலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் பேச இருக்கும் தலைப்பு சீரான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கலந்துரையாடல், கேள்வி பதில் நிகழ்ச்சி இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை சிட்னி, ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோஜா தேவி சுந்தரலிங்க மாஸ்டர் அவர்கள் வழிநடத்துவார்கள். அவரை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் தியானம் பற்றிய சிறுவிழா. தியானம் என்பது நமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகும். விழிப்புணர்வு தியானத்தின் மூலம் சஞ்சலப்படும் மனநிலை அமைதியான பக்குவ நிலை அடையச் செய்து இன்றைய பொழுதில் நன்றாக வாழ்ந்தால் நேற்றைய பொழுது ஒரு ஆனந்த கனவாகும். நாளைய பொழுது நம்பிக்கையின் ஒளியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. விழிப்புணர்வுடன் எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அதிகரித்த செயற்திறன் ஆகியவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரான. தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள்.
கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால்பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வ சக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தியானத்தின் போது ஒரு மன அமைதியை இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் இணைந்து இப்பொழுது நாங்கள் தியானத்திற்குள் செல்வோம். நன்றி. மாஸ்டர்ஸ், எல்லோரும் உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை மெதுவாக கண்களில் இருந்து எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததை இட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி. நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அமன, அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, உங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் பலவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSN தமிழ் யூரோப், PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இனிய பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக இசை வழங்கிய தியானத்தை வழிநடத்தின சரோஜதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டருக்கு முதல் நன்றி. மற்றும் இசை பதாதைகளை மற்றும் விடயங்களை சொன்ன சிவா மோகன் மாஸ்டர், மீரா நாயந்தர் மாஸ்டர் மற்றும் பலருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே நேரம் டாக்டர் சதா மேனோவுக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றி. எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியான ஸ்பெஷல் ஸ்பீக்கர் இன்றைக்கு சிறப்பு பேச்சாளர் வந்திருக்கிறார். முதல் முறையாக இந்த தளத்தில் பேசியிருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் சர்வாங்கனி அம்பிகை பாலன். முழு பேரின் சொல்ல எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. என்ற விடயத்தில் முழு பேரையை நான் சொல்லுகின்றேன். இவர் கொழும்பில் ஒரு டீச்சராக வேலை தொடங்கி இருக்கின்றார். பின்பு பலவிதமான பன்முகத்தன்மை கொண்டவர் பியூட்டிஷியனாக இருக்கிறார், ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்திருக்கிறார், நல்ல பூமாலைகள், பூக்கொத்துக்கள் எல்லாம் செய்யக்கூடியவர், மற்ற கேக் டெக்கரேஷன் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் 8 வருடங்களாக தமிழ் டீச்சராக லண்டனில் இருக்கின்றார். மற்ற 18 வருடங்களுக்கு மேலாக நேஷனல் ஹெல்த் UK நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் நர்ஸாக இருந்து வருகிறார்கள். மற்றது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஹீலிங் இதை பற்றி பலவிதமான கருத்துக்களை பலவிதமான 14 நாடுகளுக்கு மேலாக ஜூம் நிகழ்ச்சியை நடத்தி மக்களுடைய ஹெல்த்தை மேம்படுத்தி இருக்கின்றார்கள். அவருடைய நேரத்தை மினக்கெடுத்தாமல் அவருடைய இன்று ஒரு சீரான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஃபார் அ பேலன்ஸ்ட் லைஃப் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். இப்பொழுது இந்த தளம் உங்களுடைய அம்மா, தயவு செய்து உங்கள் பேச்சை தொடங்கலாம். நன்றி, வணக்கம்.
ரொம்ப நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். இந்நேர வணக்கம். நிறைய நாட்டிலிருந்து எல்லாரும் இணைஞ்சிருக்கிறீங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு அமேசிங்கான ஒரு தளத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கு தான் நான் இந்த முழுமையாக இந்த தியானத்துல ஈடுபட்டு என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் தனியே இருந்து தியானம் பண்ணுவேன் எனக்கு கிடைக்கிற நேரத்துல. ஆனா கூட்டாக சேர்ந்து செய்யும் பொழுது அதனுடைய பவர் விளங்குது. முதலாவது வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்டா எங்களுடைய மனது வந்து நல்ல கிளீனா கிளியரா சுத்தமா இருக்கணும்டா உண்மையிலே எங்களோட இந்த தியானம் வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இதை நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாரீங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இருக்கிறேன். ஸோ மனம் ஆரோக்கியம், அதாவது மென்டல் ஹெல்த் வெரி இம்பார்ட்டன்ட் எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முதலாவது. ஸோ என்னை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதை நான் திருப்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. உண்மையிலேயே நானும் இந்த ஆரோக்கியம் பற்றின விஷயங்கள் வந்து நான் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் NHSல வந்து லாஸ்ட் 18 இயர்ஸாக வந்து ஒரு நர்சிங் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை விட இந்த நியூட்ரிஷனுக்கும் எனக்கும் எப்படி தொடர்பு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு கடந்த ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு 2003ஆம் ஆண்டு வந்தேன். வந்ததுல இருந்து வேலைகளுக்கும் படிப்பும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்னுடைய லைஃபுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தனே அல்லாமல் என்னுடைய ஆரோக்கியத்துல என்னுடைய உடலை நான் கவனிக்காமட்டு நிறைய ஹெல்த் பிரச்சனைகள் எனக்கு வந்துச்சுது. ஸோ அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகரிச்சு, அதனால ஹோமோன்ஸ் இம்பலன்ஸ் வந்து அதன் விளைவாக வந்து குழந்தைகளும் கொடுத்து எனக்கு லேட்டாகத்தான் கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கடைசியில நான் நினைச்சேன் இப்படித்தான் லைஃப் போதாக்கும்னு சொல்லி ஆரோக்கியமான, அதாவது நேஷனல் ஹெல்த்ல வேலை செஞ்சாலும் என்னுடைய ஹெல்த்தை வந்து நான் பார்க்கவில்லை என்று மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தது. ஆனா பிறகு ஒரு 21ஆம் ஆண்டுல இப்படி ஒரு இதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி எனக்கு கிடைச்சு, அதுல வந்து நிறைய ஆரோக்கியமான தகவல்களை நான் லேர்ன் பண்ணி அவங்க கொடுத்த சின்ன சின்ன கிளாஸுகள் மூலமாக ஆரோக்கியம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நாங்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நாங்கள் செய்யணும்ன்ற ஒரு அவேர்னஸ் கிளாஸுகளை நான் டெய்லி கனெக்ட் ஆகி அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள், உணவு பழக்கங்கள், வாழ்க்கை முறையை மாற்றி என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிருக்கேன். கடைசியில் நான் என்னுடைய பிக்சரை காட்டுறேன் எப்படி இருந்தேன், நான் இப்போ எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியம், பேலன்ஸ் ஆனதுன்றது நாங்கள் பார்க்க போகிறோம். என்னுடைய ஸ்லைட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மூலமாக செய்தால் உங்களுக்கு இன்னும் கூட இன்ஃபர்மேஷனாக ஈஸியாக எனக்கு கொடுக்க முடியும். பேலன்ஸ், அதாவது எங்களுடைய ஆரோக்கியம் பேலன்ஸாக இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி முதலாவது வந்து எங்களுடைய மனசு ஆரோக்கியமாக இருக்கணும். மனசு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த தளத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனபடியாக தொடர்ந்து இதில் இருக்கிறீங்க. நிச்சயமாக எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல நியூட்ரிஷன் எல்லாருக்குமே தெரியும், சத்துக்கள் எங்களுடைய உணவிலிருந்து நாங்கள் சத்துக்கள் ஏன் நாங்கள் சாப்பிட்ற உணவுகள், நல்ல உணவுகள் இருந்து நல்ல நியூட்ரிஷன்ஸ் எங்களுக்கு தேவை. அந்த நல்ல நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு எல்லா, அதாவது வியாதிகள்ல இருந்தும் ஒரு 95 விதமான வியாதிகள்ல இருந்து எங்களை ப்ரிவென்ட் பண்ணுது. இப்போ வந்து டாக்டர்ஸை வந்து நாங்கள் பிளேம் பண்ண முடியாது. ஏனென்றா எங்களுடைய உடலை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் பாதுகாக்காம, சரியான விஷயங்களை நாங்கள் சரியான டைமில் கொடுக்காம, சில பயிற்சிகளை செய்யாம, கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒரு தண்ணீரோ அல்லது நித்திரையோ இதுகளாம நிறைய விஷயங்களை நாங்கள் மிஸ் பண்றதால தான் எங்களுடைய உடல் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகுது. அதாவது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு ஒரு நாள் இரவில் நடக்கிறது இல்லை. டெய்லி கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன்ஸ், விட்டமின்ஸாக இருக்கலாம், மினரல்ஸாக இருக்கலாம், புரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட், இப்படி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சரியான அளவில் டெய்லி பேசிஸில் எங்களுக்கு அந்த மில்லிகிராம் வயசுலையோ கிராம் வயசுலையோ உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அது நாளடைவில் எங்களுக்கு அது டிஃபிஷியன்சி ஆகி நாளுக்கு நாள் எங்களுக்கு உடல்ல உபாதைகள் ஏற்படுது. என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுது இல்லை? யா, ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணவு, எங்களுக்கு ஏன் உணவு தேவை? முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் காலையில் பெட்லேருந்து எழும்புறதுக்கு எங்களுக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜிக்கு உணவு தேவை, நல்ல நியூட்ரிஷனுக்கு உணவு தேவை. சில சத்துக்களுக்கும் எங்களுடைய சத்துக்கள் இருந்தால் தான் எங்களுக்கு எனர்ஜியே வரும். நல்ல உணவுகள், அதாவது எல்லாமே நாங்கள் உணவு அப்படின்ட்டு கேட்டகரியில் எடுக்கிறோம். ஆனால் நாங்கள் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே நல்ல உணவாண்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. ஏதோ பசிக்குது சாப்பிட்ருவோம். ஆனால் சாப்பிட்ற விஷயத்துல கடகடன்னு நான் கைக்கும் வாய்க்கும் போட்டியில் நாங்கள் சாப்பிட்ருவோம். இந்த பசியை தாங்க முடியாது. ஆனால் எங்கள்கிட்ட இது வரைக்கும் தான் அந்த டேஸ்ட். இந்தியாவில் போனால் இருக்கிற செல்ஸ் எல்லாம் என்ன கேட்கும், எங்களுக்கு விட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா,
எல்லா கார்போஹைட்ரேட் இருக்கா, புரதம் இருக்கா, நல்ல குட் ஃபேட் இருக்கான்னு கேட்க மாட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களோட பசி தீர்ந்துட்டா நாங்கள் நினைக்கிறோம் நல்ல உணவை கொடுத்துட்டோம், சாப்பாடு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, வயிறு நிறைஞ்சிட்டுட்டா நாங்கள் நினைக்கிறோம் நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய விஷயங்களை நாங்கள் மிஸ் பண்ணுறதால தான் நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் எங்களுக்கு வருது. எங்களுக்கு ஏன் உணவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, growth, அதாவது வந்து நியூட்ரிஷன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் growth டெவலப் பண்ணுங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய உடல் ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றத்துக்கு சரியான அளவு நியூட்ரிஷன் இருந்தால் தான் இந்த சரியான வளர்ச்சி இருக்கும், சரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த விதத்துக்கு எங்களுக்கு நியூட்ரிஷன் தேவை. அதே மாதிரி எங்களுக்கு உடல்ல வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளையும் எதிர் சக்தி, அதாவது எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு தேவை. அந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதும் நல்ல நியூட்ரிஷன் தான். அதே மாதிரி எங்களோட உடல்ல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை எங்களுக்கு வெளியேற்றி நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் தேவை. அதே மாதிரி எல்லாருக்குமே ஹெல்த்தியாயும் அதாவது ஹெல்த்தி ஏஜிங்கா இருக்கணும். யாருக்கு வயசாக பிடிக்கும், யாருக்கு கூட வயசு சொல்ல பிடிக்கும். கூட வயசுலயும் நாங்க யங்கா இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு யாரும் உங்களை பார்த்தா யங்கா இருக்கிறீங்கன்னா அவ்வளோ பேர் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தி ஏஜிங்கா நாங்க இருக்கணும், ஆன்டி ஏஜிங் போகக்கூடாது. அப்போ ஹெல்த்தி ஏஜிங்கா இருக்கணும்னாலும் எங்களுக்கு நல்ல சத்துக்கள் டெய்லி தேவை, ஒவ்வொரு நாளும் சரியான சத்து தேவை. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கை தரத்தை எங்களுக்கு உயர்த்துறதுக்கும், எங்களோட வாழ்க்கை தரம் சரியான முறையில், அதாவது வாழ்ற நாளை வந்து கூடுதல் ஆக்குறதுக்கு. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏர்லி ஏஜ்ல இறந்து போறாங்க. காரணம் என்ன? உங்களுக்கே தெரியும், 32, 33, 35, அந்த 30க்கு மேலேயே இப்ப ஹார்ட் அட்டாக் இல்லாம எல்லாம் நிறைய பேருக்கு வருது. நாங்க நிறைய நியூஸ்ல எல்லாம் கேள்விப்படுறோம். அதுக்கு காரணம் என்ன சொன்னா, சரியான விஷயங்களை நாங்க சரியான முறையில செய்யறது எல்லாம் அன்டைம்ல நாங்க செய்யறது, லேட் நைட் சாப்பிடுறது, லேட்டா தூங்குறது, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால எங்களோட உடல் வந்து பாதிப்புக்குள்ளாகி ஏர்லி ஏஜ்லயே இப்ப நாங்க எல்லாரையுமே இழக்கிறோம். ஸோ இது வந்து பெரிய ஒரு துயரகரமான விஷயம். இது வந்து நாங்க ஏர்லி ஏஜ்லயே எங்களோட ஃபேமிலியை நாங்க பார்க்கணும், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் இப்படி சுத்தி சுத்தி நாங்க நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த நியூட்ரிஷனுடைய இம்பார்ட்டன்ட்டை வந்து நாங்க அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி நாங்க சாப்பிட்ற உணவுகள்ல வந்து சரியான நியூட்ரிஷன் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எங்களுக்கு கிடைக்குதான்னு சொன்னா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான். ஒரு 20-30 வருஷத்துக்கு பின்னால போய் பாத்தீங்கன்னா எங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது எங்களோட பாட்டி தாத்தா எல்லாருமே என்ன சாப்பிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க நல்ல ஆர்கானிக் வீட்டுல விளைஞ்சு அதுலயே எடுத்து சரியான முறையில அந்த குக்கிங் மெத்தடா இருக்கட்டும், அந்த அடுப்பு உங்களுக்கு தெரியும், மண் அடுப்புல விறகு வைத்து சட்டியில சமைச்சு உடனே சாப்பிடுவாங்க. இப்ப இருக்கிற அந்த சாத்தான், நம்மளோட குட்டி சாத்தானாரு இந்த ஃப்ரிட்ஜ் என்ன செய்யறோம், நாங்க என்ன செய்யறோம், எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சத்தை என்ன செய்யறோம், நாளைக்கு சாப்பிடறதுக்காக எடுத்து வைக்கிறோம் பின்னால. அப்ப எடுத்து வைக்கிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்களுக்கு அடுத்த நாள் எடுக்கிற அந்த சமையல் மெத்தட்லயே க்ரோயிங் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய ரசாயன பதார்த்தங்கள் போடுறோம். அதனாலேயே எங்களோட க்ரோயிங் மெத்தட்லயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க எங்களுடைய நியூட்ரிஷன் அங்க குறைவு ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு பிறகு க்ரோ பண்றது, பிறகு நாங்க அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி போட்டு குக்கிங் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்படி எல்லாருமே எரிச்சு அந்த மாதிரி தான் நம்ம, அது எங்களோட ஸ்ரீலங்கன் தெரியும் தானே, ஏஷியன்ஸ் வந்து இப்படி சமைப்போம்னு தெரியும் இல்லை, சமைக்கிற வேகத்திலேயே அரைவாசி நியூட்ரிஷன்ஸ் போயிடும். அதே மாதிரி ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டில இருந்தா எங்களுக்கு ஒரு உணவுகளும் கூடுதலான உணவுகள் வருது. ஸோ இப்போ ஊர்ல யோசிச்சு பாருங்க, ஒரு முருங்கை இலையை பிடுங்கி நாங்க வச்சோம்னா திரும்பி பார்க்கறதுக்குள்ள வாடி போகுது. ஆனா இங்க வர ஒவ்வொரு இலைக்கறிகளும் அவ்வளவு பக்குவமா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அங்க இருக்கிறத விட அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா இந்த கடைக்கு போனா நல்லா ஃப்ரெஷ்ஷா வேண்டி கொண்டு வரலாம்னு நாங்க வேண்டி என்ன செய்யறோம், அதை திருப்ப கொண்டு வந்து 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை திருப்ப எடுத்து சமைச்சு திருப்ப சாப்பிட்ட மிச்சத்தை திருப்பில ஃப்ரிட்ஜ் வச்சு இப்படி நாங்கள் ஒவ்வொரு முறையும் மாறுறதால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நியூட்ரிஷன் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் மெத்தட் இப்படி நிறைய விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எங்களுடைய நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ குறைஞ்சு போறதால எங்களோட உணவுகள், அதான் நாங்கள் எடுக்கிற உணவுகள்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்கா எங்களுக்கு தெரியாது. ஆனால் கொமனை நாங்கள் கேள்விப்பட்டோம்னா எல்லாரும் கேட்டா சொல்லுவோம், நான் நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா இந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை, அதாவது என்ன மெத்தட்ல நாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல சாப்பிடுறோம்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நாங்க நிச்சயமாக இந்த விழிப்புணர்வு எங்களுக்கு தேவை. இப்படியான லைஃப் ஸ்டைல நாங்க சாப்பிடும் பொழுது என்ன நடக்குது, ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகிறோம், அதிக அளவுனா காஃபி எடுக்கிறோம், டீ எடுக்கிறோம். சில பேர் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா காலையில இருந்து மத்தியானம் சாப்பிட மட்டுமே எங்களுக்கு காஃபி டீயோடய நாங்க சமாளிச்சிடுவோம். ஏன்னா அது பழகிடும். பசிச்சா டீ போட்டு குடிச்சிட்டா எங்களுக்கு வயிறு சுகமா இருக்கும். அதுக்கு பிறகு மத்தியானம் என்ன செய்வோம், காலை சாப்பாடையும் சேர்த்து மத்தியானம் சாப்பிடுவோம். இதே மாதிரி ஆல்கஹால் எடுக்கிற பழக்கம், ஸ்மோக்கிங், ஓவர் வெயிட், அதாவது கூடுதலான இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிட்றது, இப்படி இதான ஆலயம் வந்து எங்களுக்கு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட உடல் பருமனாகி நிறைய வருத்தங்களுக்கு உள்ளாகிறோம். இதுல வந்து எங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நாங்கள் நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேணும். குறைச்சி கொள்றதால எங்களுடைய இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எங்களோட நார்மலான ஃபுட் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் என்ன சாப்பிட்றோம்னு பார்த்தா காலையில் இட்லி சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம், புட்டு, இடியப்பம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களபடியே நாங்கள் இப்போ என்ன செய்வோம், வெள்ளைக்காரண்ட ஸ்டைலில் ஓட்ஸ் சாப்பிடுவோம், சீரியல் சாப்பிடுவோம். அதில் அவங்களோட ஸ்டைல் உணவு நாங்கள் வந்து அதே மாதிரியே எங்களோட உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உணவு வந்து எல்லாமே உணவு தான் முதலே சொன்ன மாதிரி. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருடைய ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன தேவை என்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அறியணும். அவங்களுடைய வயது, அவருடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கேற்ற மாதிரியான உணவுகளை நாங்கள் சாப்பிட்றோமா? இந்த விதமான உணவுகள் வந்து நாங்கள் அந்த காலத்தில் சாப்பிட்டோம், அந்த நேரத்தில் சமைச்சது காரணம் என்று சொல்லி சொன்னால் அவ்வளவு எல்லாமே உடல் வேலைகள், எங்களை எல்லாமே நாங்கள் உடலால் செய்த வேலைகள், மிஷினரி கிடையாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், எல்லாமே சைக்கிள் ஓடுறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது எங்களோட கேலரிஸ் வந்து எல்லாமே அழிக்கப்பட்டுரும். ஆனால் இப்போ இந்த இடியப்பத்தையும் புட்டையும் தோசையும் இட்லி வடை இந்த மாதிரி ஐட்டங்கள், ரோல்ஸ், பேட்டிஸ் இதில் தானே வாங்கிட்டு போகிறோம் நாங்கள். அல்லது போகிற வழியில் என்ன செய்யறோம், அப்படியே போய் மெக்டானல்ஸ்ல போய் இது ஒரு கடை, நான் கடையில் சொல்ல விரும்பல, போகிற வழியில் நாங்கள் அப்படியே பேப்பரில் சுற்றிட்டு சாப்பிட்டு பேப்பரை துட்டிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு மனசாலையும் எங்களுக்கு அந்த உடலுக்கும் சாப்பாட்டுக்கு முடியல சந்தர்ப்பமே இல்லை. அதாவது வந்து நாங்கள் திங்க் பண்ணுறதே இல்லை, என்னத்தை சாப்பிட்றோம்னு தெரியல, டிரைவிங்ல சாப்பிட்றோம். இப்போ எங்களோட சாப்பாட்டு பழக்கங்கள் எல்லாம் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் நாங்கள் எடுக்கும் பொழுது இதுல கூடிய அளவு கேலரிஸ் இருக்குது. இந்த கேலரிஸை நாங்கள் என்ன செய்யறோம், பேர்ன் பண்ண முடியல. அப்போ காலையில இந்த மாதிரி மாவு சாப்பாடு, அதே மாதிரி மத்தியானமும் எங்களுக்கு மாவு சாப்பாடு. அதாவது எப்படி, சோறு வகை, சோறையே எல்லா விதத்துலையும் நாங்கள் அரைக்கிறோம், அரைச்சி மாவாகி புட்டாக சாப்பிட்றோம், இல்லைண்டா சோறாக சாப்பிட்றோம். அதே மாதிரி இரவிலும் அதே ஸ்டைலில் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், கூடிய அளவு கார்போஹைட்ரேட் எங்களோட உடம்புல போகிறதால எங்களோட சத்துக்கள் எல்லாமே என்ன நடக்குது, சத்துக்கள் அதில் குறைஞ்சு எங்களோட கேலரிஸ் கூடும் பொழுது என்ன நடக்குது, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அங்கே ஏற்படுது. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஏற்படும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒவ்வொரு வியாதியும் வாரத்துக்கான அறிகுறிகள் மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணும். என்னென்ன எங்களோட உடலுக்கு தேவை டெய்லி என்று பார்த்தீங்கன்னா, நல்ல புரதச்சத்து தேவை, நிறைய விட்டமின்ஸ் தேவை. A to Z எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நல்ல கனிமங்கள், மினரல்ஸ் தேவை, நார்ச்சத்து தேவை, அமினோ ஆசிட்ஸ் தேவை, காம்ப்ளெக்ஸ் ஹார்ப்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் காய்கறிகள், பழங்கள், அதே மாதிரி மில்லட்ஸில் இந்த மாதிரியான விதத்துலேருந்து நாங்கள் நல்ல கார்போஹைட்ரேட் எடுக்கணும். நாங்கள் வெள்ளை மாவு, வெள்ளைச்சத்து இந்த மாதிரியான வெள்ளை அரிசிகளில் செய்கிற உணவுகளை நாங்கள் எடுக்கும் பொழுது அதில் வந்து நிறைய எங்களுக்கு ஸ்டார்ச் இருக்குது, எங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அது வந்து எங்கள் உடலுக்கு வந்து தேவையில்லாதது. அது வந்து அளவாக எடுக்க வேணும். அதிக அளவு எடுக்கும் பொழுது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேலரிஸ் அதிகமான என்ன நடக்கும், எங்களோட கேலரிஸ் வந்து அதிகமாகும் போது இந்த மிச்சம் தேவைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அது வந்து எங்களுக்கு ஃபேட்டாக ஸ்டோர் ஆக்கப்பட்டு எங்களுடைய உடல் பருமனை அதிகரிக்கும். உடல் பருமனை அதிகரிக்கிறதால எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஹெல்த் பிரச்சனைக்கும் காரணம் என்னது, உடல் பருமன் தான். அதே மாதிரி ஃபைட்டோ நியூட்ரிஷன்ஸ் எங்களுக்கு தேவை, நல்ல அளவு தண்ணி தேவை. எல்லாமே நாங்கள் சாப்பிடுவோம், ஆனால் தண்ணீர் குடிக்கிறீங்களான்னு கேட்டால் எஸ் குடிப்போம் பண்ணுவாங்க. எவ்வளோன்னு கேட்டால் 1 கப் 2 கப் அந்த மாதிரின்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லாரும். ஆனால் எங்களோட உடல் எடைக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைன்றது நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். அந்த அளவு சரியான அளவு தண்ணீர், அதாவது கிட்டத்தட்ட 70% எங்கள் உடல்ல என்னது, நீர் தான். அப்போ அந்த நீர் எங்களுக்கு சரியான அளவு இருக்கணுமெண்டா சரியான முறையில் நாங்கள் அதை ஹைட்ரேஷன் பண்ணி வச்சு கொண்டு இருந்தால் மாத்திரம்தான் எங்களோட உடலுக்கு வந்து முழுத்திருக்கும். அதாவது வந்து இப்போ எக்ஸஸாக இவ்வளவு தேவை, ஆனால் நாங்கள் இது என்ன நடக்குது, இவ்வளவு டிஃபிஷியன்சியாக இருக்குது எங்களோட உடம்புல. புரதச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், அமினோ ஆசிட்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஆப், ஃபைட்டோ நியூட்ரிஷன், ஓட்டு, இதெல்லாம் டிஃபிஷியன்சியாக இருக்குது. என்னத்தை நாங்கள் அதிக அளவு எடுக்கிறோம் டெய்லி என்று பார்த்தீங்கன்னா, அதிக அளவு இனிப்பு பதார்த்தங்கள் எடுக்கிறோம், ஆல்கஹால் எடுக்கிறோம், தேவையில்லாத ஃபேட், உங்களுக்கு தெரியும் சேச்சுரேட்டட் ஃபேட், எங்களுக்கு அனிமல் ஃபேட்டு, இந்த மாதிரியான ஃபேட் எல்லாம் டேஸ்ட் தேவைப்படுறது எங்களுக்கு. கூடுதலாக உப்பு போட்டு அந்த மாதிரி செஞ்சது தான் டேஸ்ட்டாக இருக்காது, தப்பு இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அதையே நாங்கள் டெய்லி சாப்பிடும்பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய உடல்ல வந்து சரியான உபாதைகள், இதெல்லாம் எங்களோட உடலுக்கு தேவையில்லாத சாமான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் அதிகமாக எடுக்கிறோம். அதிகமாக எடுக்க விஷயங்களை நாங்கள் கொஞ்சமாக எடுக்கும் பொழுது எங்களோட உடல்ல நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், சரியான முறையில் எங்களோட கேலரிஸை மேனேஜ் பண்ணி எங்களோட உடல் உணவுகளை நாங்கள் எடுக்கணும். கேலரிஸ் இன் கேலரிஸ் அவுட் தான் எங்களோட மேனேஜ்மெண்ட். அதாவது வெயிட் லாஸாக இருக்கலாம், வெயிட் கெயினாக இருக்கலாம், வெயிட் மேனேஜ்மெண்டாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே எங்களுக்கு கேலரி மேனேஜ்மெண்ட் மிக மிக முக்கியமானது. அப்போ சரியான நியூட்ரிஷன்ஸ் எடுக்கும் பொழுது எங்களுக்கு வந்து எங்களோட உடலை வந்து சரியான முறையில் எங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாதுகாப்போமாக இருந்தால் நிறைய வருத்தத்திலேருந்து நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கொள்ளலாம். நாம வந்து பிறந்துட்டோம், எப்போ ஒரு நாளைக்கு எங்களுக்கு இறப்பு இருக்கு. ஆனால் இன்பிட்வீன் அந்த இருக்கிற அந்த காலகட்டத்தில் மற்றவர்களுடைய உதவி இல்லாமல், மற்றவர்களுக்கு டிபெண்ட்ஸ் இல்லாமல், நானே பெட்ல இருந்து எழும்பி நானே
வாஷ்ரூமுக்கு போய் நானே என்னுடைய வேலைகளை செய்யறது மாதிரி நாம இருந்தாலே உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயமா இருக்கும் என்று நான் நம்புறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் இப்படியான ஹெல்த்தி, அதாவது இப்ப நான் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாங்க ஃபாலோ பண்ணும் பொழுது என்ன மாதிரியான உபாதைகளுக்கு எங்களோட உடல் போகுது பாத்தீங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸ் எல்லாருக்கும் இப்ப தெரியும். வீட்டுக்கு வீடு வாசல் படி மாறி வீட்டுக்கு வீடு அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்கு ஒரு குடும்பத்துல டயபெட்டிஸ் இருக்கிற மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல ரொம்ப வேகமாக பரவிக்கொண்டு வர ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் விஷயம். இதை வந்து நாங்க ரிவர்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த நாலேஜ் கொடுத்து எங்கட பீப்புளுக்கு நிச்சயமாக இல்லை. ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் வந்துச்சுன்னு சொன்ன வர போகுதுன்னு சொன்னா என்னென்ன அறிகுறிகள் வரும்ன்றது கூட நாலேஜ் இல்லாம இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போகும் பொழுது அவர்களுடைய டயபெட்டிஸ் முத்தி அவங்களுக்கு என்ன உடனே மருந்து கொடுக்குறாங்க. இல்லைன்னா அவங்க இறப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி டயபெட்டிஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் எல்லா விதமான வியாதிகளும் அண்ணா தம்பி தங்கச்சி மாதிரி வந்துடுவாங்க. அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ் இப்ப கூடுதலாக எல்லாருக்குமே ஹார்ட் டிசீஸ் இருக்குது. ஏன்? உடல் பருமன். இடுப்புங்களை சுற்றளவை சரியான முறையில நாங்க மெயின்டைன் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு சரியான, அதாவது உடல் எடையா இருக்கட்டும், எங்களோட இடுப்பு சுற்றளவா இருக்கட்டும், இது சரியான முறையில ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுவா இருந்தால் நிறைய பிரச்சனைகள் வராம இருக்கலாம். அதே மாதிரி உடல் பருமன் அதிகரிக்கும் பொழுது ஹை பிளட் ப்ரெஷர் ஏற்படுது, ஸ்ட்ரோக் வருது. அதே மாதிரி நிறைய கேன்சர், விதவிதமான கேன்சர் எல்லாம் இப்ப எங்களுக்கு புது புது விஷயங்கள், அதாவது டயபெட்டிஸ் எப்படி இப்ப முந்தி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சோ அதே மாதிரி இப்ப கேன்சர் யாருக்கிட்டாலும் பிரஸ்ட் கேன்சர், ஓவரியன்ஸ் கேன்சர், லங் கேன்சர் அப்படி இப்படின்னு சொல்லி கேன்சர் வகைகளை வந்து கேன்சர் வார்த்தையை நாங்க சொல்றதுக்கு பயப்படுவோம். இப்ப ஈஸியா சொல்லக்கூடிய மாதிரி நிறைய வியாதிகள் பரவிக்கொண்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய உடல் எடை. ஏன் உடல் எடை அதிகரிக்குதுன்னு சொன்னா சரியான சத்துக்கள், அதாவது சத்துக்கள் சரியான அளவில் எங்களுக்கு கிடைச்சதுண்டா எங்களுடைய செல்ஸ்கள் வந்து சரியான முறையில வேலை செய்யும். என்னென்னத்துக்கு தேவை உங்களுக்கு நானே சொல்ல மாதிரி எங்களோட பொடி எங்களோட உடலுக்கு வந்து டெய்லி தேவையான விஷயம் நான் முதலே சொன்ன மாதிரி ஃபைபர் தேவை, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவை, தண்ணி தேவை, ஃபைட்டோ நியூட்ரிஷன், இப்படி எல்லா விதமான சத்துக்களும் டெய்லி கிடைச்சாலே எங்களோட உடல் வந்து சரியான முறையில வேலை செய்யும். அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? சரியான முறையில எடுக்கணும்னு சொல்லி சொன்னா இவ்வளவு உணவுகள் சரியான முறையில செஞ்சு சரியான விஷயத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுமா இருந்தா நாங்க வந்து எல்லா விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணலாம். எங்களோட பிளட்ல ஃபேட் லெவலை மெயின்டைன் பண்ணலாம், பிளட் ப்ரெஷர்ல மெயின்டைன் பண்ணலாம், சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணலாம். இதான் பெரிய மெயினான பிரச்சனை. இதை சரியான முறையில நாங்க மெயின்டைன் பண்ணிட்டோம்னு சொன்னாலே எங்களோட உடல் வந்து சரியான முறையில ஃபங்க்ஷன் பண்ணலாம், வலிக்கிடும். எங்களோட உடல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்களோட உடல் எண்ணத்தால் எங்களோட ஒரு ஒரு புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது இல்லையா, ஒரு அச்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது வந்து என்ன தெரியுது, செல்ஸ்கள் வந்து மொலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளாகி டிஷ்யூக்கள் எல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகள் வந்து ஒரு ஆர்கனிசம் ஆகி எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு செல்ஸ் எங்களோட உடலை ஆக்கப்பட்டது, ஒவ்வொரு உறுப்புகளுமே செல்ஸ். ஒரு நாளும் பிறக்கும் செல்ஸ் பிறக்கும், இறக்கும், டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். உங்களுக்கே தெரியும், டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு 3 மாசம் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, 6 மாசம் பிளட் டெஸ்ட் பண்ணுங்கன்றது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்ஸ்கள் வந்து மாற்றம் அடைகிற அந்த பீரியட். ஸோ அந்த நேரத்துல வந்து நாங்க வந்து என்ன செய்ய வேணும்? சரியான உணவுகளை கொடுத்தோம்னா சரியான முறையில அந்த செல்ஸ்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குமா இருந்துன்னு சொன்னா செல் சரியான முறையில ஃபங்க்ஷன் பண்ணும். எந்த ஒரு மிஷின் இப்போ நோமலா யோசிச்சிங்கன்னா கூட காருக்கு பெட்ரோல் போட வேண்டிய இடத்துல பெட்ரோல் போடணும், டீசல் போட வேண்டிய இடத்துல டீசல் போட்டு அதுக்கான தூரம் ஓடணும்னா நாங்கள் அப்பப்போ சர்வீஸ் பண்ணணும், ஆயில் மாற்றணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் எங்களோட உடலுக்கும் என்னென்ன விஷயங்களை டெய்லி பேசிஸ்ல நாங்கள் செய்யணும், அதை சரியான முறையில் செஞ்சோம்னு சொன்னா எல்லா விஷயங்களும் சரியா நடக்கும். எங்களோட உடல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ட்ரில்லியன் கணக்கு 100 ட்ரில்லியன் செல்ஸ் ஆக்கப்பட்டிருக்கு. செல்ஸ் வந்து அதாவது வந்து செல்ஸ் ஃப்ரம் டிஷ்யூ வந்து ஓர்கன்ஸ்ல ஒரு ஆர்கனிசம் ஆகி அழகாக எங்களுக்கு ஒரு ஹியூமன் பொடியா இருக்குது. இந்த அழகாக உருவாக்கப்பட்ட இந்த உடலுக்கு நாங்க சரியான உணவுகளை நாங்க கொடுத்தால்தான் அது சரியான, அதாவது நல்ல நியூட்ரிஷன்ஸ் டெய்லி நாங்க கொடுக்கும் பொழுதுதான் இந்த உடல் வந்து சரியான முறையில் எங்களை லிசன் பண்ணும். நாங்க ஃபர்ஸ்ட் பொடியை லிசன் பண்ணணும். எப்பவுமே எங்களோட உடலுக்கு ரெஸ்ட் வேணுமெண்டா ரெஸ்ட் கொடுத்துடணும், சாப்பாடு வேணுமெண்டா பசிக்கிற நேரம் சாப்பிடணும், தண்ணீர் சரியான அளவு கொடுக்கணும், முறையான எக்ஸசைஸ் யாருக்கு என்ன முடியுமோ அந்தந்த உடல் பயிற்சிகள் நாங்க செய்ய வேணும். நல்ல ஒரு இதை மாதிரி ஒரு கம்யூனிட்டி, உங்களை மாதிரி ஒரு கம்யூனிட்டியில நாங்கள் இணைஞ்சு நல்ல விஷயங்களை கேட்டு 4 பேருக்கு எங்களுக்கு கிடைச்சாங்க நல்ல விஷயத்தை நாங்கள் சொல்லும் பொழுதே அதுவே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அந்த ஹாப்பினஸ்லயே எங்களோட உடல்ல வந்து நிறைய ஹாப்பி ஹோமோன்ஸ் சுரந்தாலே டொப்பமைன் சேரும்போது எங்களுக்கு கொர்டிசால் வந்து குறைஞ்சிடும். எங்களோட ஸ்ட்ரெஸ் ஹோமோன் அதிகமாகாம எங்களுக்கு அடங்கும் பொழுது எங்களோட உடல் வந்து நாங்கள் என்ன உணவு நல்ல நியூட்ரிஷன்ஸை கொடுக்கும் பொழுது அழகாக அப்சர்வ் பண்ணி எங்களை லிசன் பண்ணும். ஸோ உண்மையிலேயே எல்லாருமே நாங்கள் வசிக்கிற இடம் அங்க
கனடாவும் இல்லை, லண்டனும் இல்லை, ஸ்ரீலங்காவும் இல்லை. நாங்கள் வசிக்கிற இடம் இந்த உடல். இந்த உடல் தான் எங்களுடைய கோவில். இந்த கோவிலை நீங்கள் குப்பை கூலம் போடாமல் நல்ல விஷயங்கள் நாங்கள் கொடுத்தமா இருந்தா அது நீங்கள் சொல்கிறத கேட்கும். இதுதான் எங்களுடைய எல்லா இடமும் கூட்டிகிட்டு போகுது. நினைச்சு பாருங்க, நாங்கள் எல்லாரும் இந்த உடலுக்கு ஒரு 1/2 hour 45 minutes நாங்கள் டைம் கொடுத்தோம்டா அது தன்னவே அது அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அது எங்களை லைஃப் லாங்காக கொண்டு போகும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். இன்னைக்கு உண்மையிலேயே நானும் என்னுடைய விஷயம் நிச்சயமாக சொல்லணும். இல்லை, நான் நிறைய சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 வருஷமாக தான் இந்த நியூட்ரிஷன் சர்வீஸில் நான் இருக்கிறேன். நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே நான் நிறைய வெல்னஸ் எவாலுவேஷன் கொடுக்கணும். அதாவது எனக்கு கிடைச்ச விஷயம் நிறைய பேருக்கு போகணுமன்றது என்னுடைய ஆசை. இதனாலே பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்பிரிட்ஜில் ஆக்ஸ்பிரிட்ஜில் ஒரு ஹப் ஒன்று வச்சிருக்கிறேன். அங்கே பீப்புள் வாரவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு வெல்னஸ் எவாலுவேஷன், அதாவது அவருடைய எடைக்கேற்ற, அதாவது உயரத்துக்கேற்ற எடை இருக்கிறாங்களா, அவங்களோட ஃபேட் லெவல் எவ்வளவு, அவங்களோட ஓட் லெவல் எவ்வளவு, அவங்களோட பயாலஜிக்கல் ஏஜ், எங்களுக்கு ஒரு வயசு இருக்கும், எங்களோட உடலுக்கு ஒரு வயசு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 பாராமீட்டர்ஸ் நான் கொடுத்து அவங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த இந்த இடங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். எந்த பர்சன் இப்ப அவங்க தங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்புறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு பிறகு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸா கொடுத்து அவருடைய ஹெல்த்துக்கு, அதாவது லைஃப் ஸ்டைலை மாற்றி, உணவு பழக்கத்தை மாற்றி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறேன். யாரும் இதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நிச்சயமாக என்னோட தொடர்பெல்லாம் அல்லது ஸ்ரீஸ்கந்த ராஜா மாஸ்டரோட நீங்கள் கண்டாக்ட் பண்ண அவருடைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ ஃப்ரம் மை சைட். பட் என்னுடைய பிக்சரை காட்ட நான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டைலில் தான் இருந்தேன். ஸோ இப்போ என்னுடைய ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குது. 1 செகண்ட், ஒரு நிமிஷம். Yeah. Hope you can see 1 second. என்னுடைய படம் தெரியுது உங்களுக்கு? ஸோ நான் இந்த நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபேமிலிக்குள்ள, அதாவது நல்ல ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நான் போகும்பொழுது இப்படித்தான் போனேன். சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளோட போனேன். நான் உண்மையிலேயே நல்ல விஷயங்கள், அது ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இல்லை, தண்ணி குடிக்கிறது இல்லை, எக்ஸசைஸ் செய்யறதுக்கு எனர்ஜி இல்லை, இப்படி ஒரு அது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் ஸ்டைல தான் இருந்தேன். ஆனால் உண்மையில் நல்ல உணவு பழக்கத்தை மாற்றி வாழ்க்கை முறைகளை மாற்றும் பொழுது 16 கிலோ குறைச்சேன். சோஃபா இது பழைய ரிசல்ட்ஸ். 16 கிலோ சோஃபா குறைச்சு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை உடல் எடையை குறைக்கிறது ஈஸியாக இருக்கலாம், ஹார்டாக இருக்கலாம், ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறைய பேர், அதாவது உடல் பருமனை சரியான அளவில் வச்சுக்கொண்டீங்கடா லைஃப் லாங்காக ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். நீங்கள் யாரும் ஏதாவது கேட்டா எனக்கு தெரிஞ்ச நிச்சயமாக அதுக்குரிய பதில சொல்ல காத்திருக்கிறேன். மிகவும் நன்றி. சர்வாங்கனி அம்பிகபாலன், அருமையான பேச்சு. நான் முதலில் மற்றார்கள் கருத்து செல்லும் முதல் உங்களுடைய பேச்சுக்கு நாங்கள் பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் 30 கைதட்டுக்கள் நம்மடி கேட்டுக்கொள்ளுகின்றேன் தாழ்மையாக. முதலாவதாக கருத்தை கூறுவதாக டாக்டர் அவரிடம் வருகிறார். நீங்கள் பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று கானி பாலன், உங்களுடைய அருமையான பேச்சு இந்த தளத்துக்கு மாத்திரமல்ல, மனித குலத்துக்கே உரிய பேச்சு, உரிய அறிவுரை. நீங்கள் ஏறக்குறைய எல்லா விதங்களையும் வாழ்க்கை முறைகளையும் பற்றியும் கூறியிருக்கிறீர்கள். கவர்ன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறீர்கள். அதில் ஜீன்ஸ் என்ற ஒன்றும் இருக்கு. அது எங்களோட கையில் இல்லை. அது நாங்கள் பெற்றோர் சந்ததியிலேருந்து எடுத்தது. சில வருத்தங்கள் ஜீன்ஸ்ல வந்து கொண்டிருக்கும். டயபிட்டிஸ் உண்டு, ஹார்ட் டிசீஸ் உண்டு. ஆனால் நீங்கள் கூறிய ஆரோக்கியமான உணவு உண்டால் அதில் வார தாக்கத்தை குறைக்கலாம் ஜீன்ஸால. அதுவும்
அப்பியாசம் நீங்கள் கூறினீர்கள். எடை, அப்பியாசம், ஸ்ட்ரெஸ், அதை மன அழுத்தம், மனநோய் வராமல் பார்க்க வேணும். இன்னும் ஒன்று இருக்கு, இந்த அனோரெக்சியா நெர்வோசா என்ற ஒரு நோய். அந்த நோய் எடையை குறைக்க வேண்டும் என்று அதில் மனத்தை அதை பாதித்து உணவு உண்ணாமல் இருப்பது. அதோட உணவு உண்ணாமல் மாத்திரமல்ல, நல்ல உணவும் உண்ணாமல் இருப்பது என்றால் மூளை அவ்வளவு சரியா வேலை செய்யாது. அதுவும் இதுக்குள்ள உங்களோட நியூட்ரிஷன்ல அடங்கும். என்றாலும் உங்களோட பேச்சை பாராட்டி நான் அமர்கின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி. தேங்க்யூ. சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து வானா ஜே அவர்கள் பேசுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது. நான் வெளியில இருக்கிற நல்லபடியால வீடியோ போடையில நினைக்கவும். இந்த பேச்சு மிக அற்புதமான பேச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நாங்கள் நினைக்கிறது, ஆனா அப்படி இல்லை. ஒரு ஆள் எடுத்து சொல்லிட்டுதான் எங்களோட புரிதல் கூடுதல் அடையுது. மிக மிக அற்புதமான பேச்சு. நான் அதை பற்றி எனக்கு சொல்லல. எனக்கு கூட பிடிச்சது என்னண்டா, நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டா, அப்ப நான் நினைச்சேன், ஓ இவ லண்டன்ல இல்ல போல இடக்கு, அப்படித்தான் யோசிச்சேன். அடுத்து சொன்னதுதான் ஒரு உருக்கிச்சது, இந்த உடம்பு. அதை நாங்கள் யோசிக்கிறோம் ஒரு காலமா. இப்ப இந்த உடம்புல இருக்கிறது என்றதை சொல்லி அதுதான் எங்களை எல்லா இடத்துக்கும் சுத்தி கொண்டு போகுது என்பதையும் அழகாக எடுத்து சொன்னேன். மிக அற்புதமான பேச்சு. நான் வெளியில நிற்கிறோடைய கணக்க கருத்திலாது. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நீங்கள் இப்படியான விழிப்புணர்வுகளை தர வேண்டும் என்று கேட்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. அடுத்ததாக சுகேந்திர தர்மகார் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று கானி பாலன் மாஸ்டர் மிகவும் அருமையான பேச்சு. எல்லோரும் சாப்பாடு, எங்களுடைய உணவு தான் எல்லாருக்கும் தேவையானது. ஆனா அதை நல்ல முறையில் எடுப்பது தான் மிகவும் கஷ்டமாக இருப்பது. ஆனால் நாங்கள் இளமையாக இருக்கும் போது எல்லாவற்றையும் சாப்பிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஓடி ஓடி திரிகிற, நாங்கள் எல்லா இடம் வேலை அப்படி இப்படி ரெண்டு வீட்டில் இருப்பதை விட வெளியே இருப்பதுதான் கூட. ஆனால் வயது போன பிறகு நாங்கள் வீட்டில் இருந்து இருப்பதால் தான் இந்த வருத்தங்கள் எல்லாம் வயது போக போகத்தான் கூடிக்கொண்டு வருகிறது. அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம், தனிமை, ஸ்ட்ரெஸ், இதுகள் எல்லாம் ஒரு காரணம். ஆனால் நீங்கள் இன்று உணவை பற்றி கூறியது எல்லோருக்கும் அவசியமானது. அதை இந்த தளத்தில் நாங்கள் எல்லோரும் கைப்பற்றி கொண்டுதான் வருகிறோம். அதை விட யோகா மற்ற பயிற்சிகள் எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மிக்க நன்றி அம்மா. நல்ல பேச்சு. இப்ப வானா மாஸ்டர் சொன்னது போல நீங்கள் அந்த சொன்ன வார்த்தை, அதாவது உடம்பு, நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பது விட நாங்கள் எங்கள் உடம்பைத்தான் பாதுகாக்க வேண்டும் என்று கூறியது மிக்க நன்றாக இருந்தது. மிக்க நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி. சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று திருமதி ஞானி பாலன் அவர்கள் அருமையான ஒரு ஆரோக்கியமான உணவு பற்றிய விடயங்களை எங்களுக்கு தந்துள்ளார். அருமையாக இருந்தது. அதாவது அவர் பேசிய தமிழ் அதைவிட திறமாக இருந்தது. ஃபாஸ்டாகவும் திறமையாகவும் கிளியராகவும் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய விதத்திலும் இருந்தது. அதற்கு திரு ஞானி பாலனுக்கு நன்றியை கூறுகின்றேன். அடுத்ததாக நாங்கள்தான் இந்த உணவை பற்றி யோசிக்க வேணும். ஒவ்வொருத்தருக்கும்
அவ கூறிய விடயம் ஜெனரலா எல்லாருக்கும் கூறியிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனுடைய நீங்கள் போய் டாக்டரை சந்திச்சு உங்களுக்கு என்னது வேண்டதை கேட்டு செய்ய வேணுமென்றதை கூறிக்கொண்டு மீண்டும் வந்து எங்களுக்கு அம்மா இங்கே பேச வேணும், உங்களோட தமிழில் கேட்க அருமையாக இருக்கிறது, எல்லாரும் உங்களை போல தமிழ் பேச வேணுமென்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி. அருந்ததி மாஸ்டர் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஞானி பாலன் அவர்களே, மிகவும் அருமையான பேச்சு ஞானி இல்ல கணிபாலன் அவர். சாரி கணி சர்வாங்கனி. பாலன். சர்வாங்கனியாண்டா ஈஸியா இருக்கும் கால் பண்றது. சர்வாங்கனி நல்ல ஒரு பேர், நாங்கள் சர்வாங்கனி என்றே கூப்பிடுவோம். உங்களோட தமிழும் பஞ்சாட்சர மாஸ்டர் சொன்ன மாதிரி நல்ல கிளியரா வடிவா பேசினீர்கள். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சாலும் ஆனால் எங்களோட மனம் சில நேரத்தில் விடாது, ஒரு ஸ்வீட்டை கண்டோன்னு சாப்பிடத்தான் சொல்லுது. அப்போ அந்த மனத்தை நாங்கள் என்ன மாதிரி கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தான் ஒரு கேள்விக்குறி. இவ்வளவு தியானம் செய்தாலும் சில நேரத்தில் எங்கேயும் போனோன்னு சாப்பிடத்தான் சொல்லுது. அதை நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு வந்தால் நாங்கள் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி உடம்பு ஒரு ஆலயம், அதை மிக அழகாக எடுத்து கூறினீர்கள். சிறப்பான பேச்சு, அதை நாங்கள் எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டும். அதுதான் மெயின் ரீசன். தெரிஞ்சாலும் எல்லாரும் அந்தந்த நேரம் சொல்லி போட்டு போறதுதான். நாங்கள் எல்லோரும் அதை கடைப்பிடிக்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸுகள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வரோம். அதுகள் மற்றது சாப்பாடுகளும் முந்தைய விட அவ்வளவோ திருத்தம். மிக்க நன்றி. மீண்டும் நீங்க வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடுப்பது. சரியான அளவு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி கிரேவிங், எங்களுக்கு அந்த ஸ்வீட்ஸ்ல கிரேவிங் கூட வாரத்துக்கு மெயினான காரணம் எங்களோட புரத குறைபாடு, புரதச்சத்து குறைபாடு. இந்த புரதச்சத்து குறைபாடு எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு 1 கிராம், 1 கிலோவுக்கு 1 கிராம் படி தேவை. அதே மாதிரி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்க சொல்ற மாதிரி எக்ஸசைஸ் செய்யறாங்களுக்கு 1.5. அந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய புரதச்சத்து சரியான அளவில் நாங்கள் எடுக்கவில்லைன்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு அந்த கிரேவிங், ஒரு ஸ்வீட்டை கண்டோனையோ அல்லது பிரியாணி கண்டோனோ செகண்ட் பிளேட் எடுக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாம இருக்கும். இந்த டேஸ்ட் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்றது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். சரியான அளவு புரதத்தை நான் மெயின்டைன் பண்ணும் பொழுது அந்த கிரேவிங் எனக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணிச்சு. இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவம் தான். நான் இதுல பெருசா இல்லை. நான் இப்பதான் என்னுடைய நியூட்ரிஷன் நான் முடிச்சிருக்கேன், நியூட்ரிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு இன்னும் நிறைய பேருக்கு இந்த தகவலை கொடுக்கணும், நிறைய பேருடைய ஆரோக்கியத்துக்கு நானும் ஒரு பங்கெடுக்கணும்ன்றதுக்காக இந்த நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களோட புரத சத்தை நீங்க கொஞ்சம் பார்த்து கொண்டீங்கன்னா அந்த நீங்க புரதத்துக்கு எந்த சாப்பாடு வகையால நீங்க புரதத்தை கூட்டலாம்? புரதம் நீங்க ரெண்டு புரதம், அதாவது சில பேர் மாமிசம் எடுப்பாங்க, அதே மாதிரி பிளான்ட் பேஸ்ட். உங்களுக்கு தெரியும் பிளான்ட் பேஸ்ட். வெஜிடேரியனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? வெஜிடேரியன்ஸுக்கு வெஜிடேரியன் பாத்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டா உங்களுக்கு தெரியும், நிறைய தானிய வகைகள்ல நிறைய இது இருக்குது. இப்ப நம்ம பயறு, கடலை வகைகளே எத்தனையோ வகைகள் இருக்கு. அதை நீங்க ஒரு நாளைக்கு ஒன்று மாத்தி நீங்க உணவுகள் எடுக்கும் பொழுது நீங்க அந்த விதத்தை பார்ப்பீங்க. இப்ப நார்மலா யோசிச்சு பாருங்க, நீங்க காலையிலயோ எப்பவுமே இந்த கொண்டல் கடலைகள் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு பசி குறைவாக இருக்கும். நோட் பண்ணிருக்கிறீங்களா? அதே மாதிரி சாப்பிட்டா எங்களுக்கு டக்குண்டு பசிக்கும் அடுத்த கட்டம். அதுக்கு காரணம் எங்களோட புரோட்டீன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபைபர், நார்ச்சத்து மிக மிக முக்கியம். நார்ச்சத்து எங்களுடைய இதை கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிலீஸ் பண்ணி எங்களுக்கு கொடுக்கறதால எங்களோட பசித்தன்மை, சுகருடைய அதை ஷூட் பண்ணாம எங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறதால அந்த கிரேவிங் குறையும். மறுபடியும் அந்த சத்துக்களை பேலன்ஸா சாப்பிட்றது இம்பார்ட்டன்ட். 30% எங்களுக்கு புரோட்டீன் தேவை. உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட உடல் எடைக்கு ஏற்ற மாதிரியான புரதச்சத்து டெய்லி நீங்க பார்க்கணும். நன்றி, மிக்க நன்றி. தமயந்தி சிங்கார வடிவு. எல்லாருக்கும் வணக்கம். கானி பாலா அவர்களுக்கு மிகவும் நன்றி. நல்ல விறுவிறுப்பான பேச்சு. உங்கள் தமிழ் நன்றாக இருந்ததம்மா. எந்தெந்த நேரத்துல என்னென்ன சாப்பாடு சாப்பிட வேணும் என்றெல்லாம் நல்ல விரிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர்கள். எங்களுடைய உடம்போடு எங்களை மினக்கட சொல்லிக்கிறீங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு எங்களோட உடம்போடு நாங்கள் எங்களை உடம்பை கவனிக்க வேணும், மிகவும் கவனமாக இருக்க வேணும் என்று சொல்லி தந்திருக்கிறீர்கள். அது மிகவும் நன்றாக இருந்தது. நன்றி அம்மா. இன்னும் இப்படி பல விஷயங்களை கலைத்தீர்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. டாக்டர் சதா மேனோ, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அருமையான பிரசன்டேஷன், அருமையாக இருந்தது கானி பாலன் மாஸ்டர்.
இதுல என்னென்னா உள்ளம் பெருங்கோயில் என்பார்கள், ஆனால் உடலும் பெருங்கோயில் என்றதை சேர்க்க வேண்டும். நாங்கள் ரெண்டும் பெருங்கோயில் தான், அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். மற்றது அதிகமாக நீங்க சொன்ன போல கனவில் சொல்லுவேன்னா காலமே நான் சாப்பிட்றது இல்லை, இருந்தாலும் எனக்கு நிறை போடுதல். அது ஒரு தவறான முறையில தான் எல்லாரும் நிற்கிறது. காலமே சாப்பிடாம விட்டோன்னே என்ற நிறை குறைஞ்சிடுமெண்டு. அது சில வேளையிலே இன்னும் கூட சாப்பிட வேண்டி வரும். அடுத்த நேரம் சரியான பசி கூடுதலான அளவு எடுக்க வேண்டி வரும். மற்றது நான் முதல் ஒரு கொமெண்ட் சொல்ல இருந்தேன்னா, நீங்கள் பேசிக்கொண்டு போகும்போது நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் உண்டு, ஒரு பொம்மைக்கு கீயை போட்டு விட்டால் அது எப்படி போகும்ன்ற மாதிரி இருந்தது. அதே ஸ்பீட் நான் ஸ்டாப் ஒன்றும் ஒரு காலம் நிற்கவும் இல்லை குறையவும் இல்லை, அதே ஸ்பீட்ல போய்கொண்டே இருந்தது. அதை சொல்ல விரும்பினேன். நன்றி, மிக்க நன்றி, அருமையான பேச்சு. நன்றி. அடுத்த சீம்ல இருந்து குகணேசன் மாஸ்டர் நீங்க பேசலாம். நன்றி ஐயா. இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, நான் உங்களது பேச்சை கேட்கவே இல்லை, நான் இப்பொழுதுதான் தொடர்பு கொண்டேன். ஆனால் நிச்சயமாக மற்றவர்கள் பேசிய விடயத்திலிருந்து நீங்கள் என்ன பேசியிருப்பீர்கள் என்பதை நான் டிடியூஸ், அதாவது உய்த்துணர முடியதா இருந்தது. நான் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நான் இந்த கருத்து பல முறை இந்த தளத்தில் சொல்லி இருக்கிறேன், திருப்பி சொல்வதில் பிழையொன்று இல்லை. எமது பண்டைய தமிழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முதல் சுவைகளை 6ஆக பிரித்தார்கள். அதாவது துவர்ப்பு, இனிப்பு, பிளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்பு, அதான் அறுசுவை. அந்த அறுசுவைகளில் 4 விதமாக சாப்பிடுவார்கள். அது எப்படி என்றால், சில சாப்பாடுகளை உண்ணுவது. இப்ப சோத்தை உண்ண வேண்டும், தின்பன இருக்கு, அது முறுக்க தின்ன வேண்டும். உண்பன, தின்பன, பருகுவன, ரசத்தை பருக வேண்டும். நக்குவன, பாயசம் கொடுத்தால் கையில நக்க வேண்டும். இவ்வளவு 4 விதமாக உண்டார்கள். அதாவது 6 ஃபெர்மெண்டேஷன் கம்யூட்டேஷன் படி பார்த்தால் 6 × 4 24. அதாவது பண்டைய தமிழர்கள் 24 விதமான சாப்பாடை விதமாக தயாரித்து உண்டார்கள் என்று கூறப்படுகின்றது. அவர்கள் 120 வருடம் வாழ்ந்தார்களாம். அதைத்தான் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அது என்ன என்றது உங்களுக்கு தெரியுமா? அதேன் அப்படி வாழ்ந்தார்கள் என்று? நிச்சயமாக 3 நேரம் சாப்பிடணும் என்று யாருக்கும் அவசியமே இல்லை. எங்களுடைய உடல் உழைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் உணவு சாப்பிடணும் என்று சொல்லப்படுது. அரைவயிறு சாப்பாடு, அரைவயிறு தண்ணீரால நிறைக்கணும். நாங்க அப்படி இல்லையே, நாங்க ஃபுல்லா சாப்பிட்டாதான் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. அப்ப அதனால அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நாம சாப்பாடை குறைக்கிறோமோ, வயது ஆக ஆக நாங்க சாப்பாட்டை குறைக்கிறோம். வயது இளமையாக இருக்கும் பொழுது உண்மையிலேயே நாங்க ஓடியாடி திரியிறோம், நிறைய வேலைகள் எல்லாம் செய்யறோம். அப்ப எங்களுக்கு நிச்சயமாக எங்களுக்கு எனர்ஜி தேவை. பிறகு நாங்க உடல் உழைப்புகளும் குறையுது. அதே நேரம் நாங்க உணவை குறைக்க எங்களுடைய இன்டர்னல் பார்ட்ஸ் ஹெல்த்தியா இருக்குது. ஹெல்த்தியா இருந்தா உண்மையிலேயே ஆரோக்கியமா லாங் லைஃப், அதாவது எங்களுடைய வாழ்க்கை தரம் கூடுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வி என்னண்டாமா, அந்த அறுசுவைகள் சேரும் பொழுது எங்களோட நோயை எதிர்ப்பு சக்தியை கொண்டருமான்றதுதான் இந்த கேள்வி. அதாவது அதோ அப்படி இருந்தபடியா தானே நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் இல்லையா? நிச்சயமாக அறுசுவைகள் உண்மையிலேயே நாங்கள் சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு சுவையும் எங்களுடைய உடலுக்கு தேவை. ஏண்டா ஒவ்வொரு சுவையிலையும் ஒவ்வொரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த துவர்ப்பு, உங்களோட ஊறுகாயில என்ன சுவை இருக்குது? துவர்ப்பா. பாவக்காய் சாப்பிட்டா துவர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் எங்களோட கொலஸ்ட்ரால், கசப்பு எங்களோட சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இப்ப கருணக்கிழங்கு எங்களோட கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணும். அப்படி ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு தான் நான் நம்புறேன். அதுல சரியான டீட்டெயில் எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியாத விளக்கம் கொடுக்கறதுக்கு. ஆனா அது பண்டைய காலத்துல அந்த அறுசுவைக்கும் உரிய அர்த்தங்கள் தெரிந்தபடித்தான் அந்த காலத்துல அவங்க சரியான முறையில லாங் லைஃப் வாழ்ந்திருப்பாங்கன்றது என்னுடைய கருத்தா இருக்க வேணும்னா நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா அதுல பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி, மிகவும் நன்றி. அடுத்ததாக ராஜேஷ் சீதம் நீங்க பேசுங்க. ராஜேஷ் சீதம். தேங்க்யூ ஸ்ரீ ஸ்கந்தராஜ மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். ராணிமால்
அம்மா உங்களுடைய பேச்சு மிகவும் அருமையா இருந்தது. எங்களுக்கு எல்லோருக்கும் பிரயோசனமான பேச்சு. அதோட தண்ணி பாய்ஞ்ச மாதிரி உங்களோட தமிழ் ஒரு விதமான இங்கிலீஷ் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் கதைச்சு கொண்டே போனீர்கள். ஆனா அவ்வளவும் ஃபேக்சுவல். ஐயோ, இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா வாயில வந்துட்டு அவ்வளவும் எங்களுக்கு தேவையானதுகள். மிகவும் அருமையான பேச்சு, உண்மையா உபயோகமானது. ஒரு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சும் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அந்த மெதட்ல போறேன். நான் அதோட வெஜிடேரியனாயும் மாறிட்டேன். இப்ப கனகாலம் வெஜிடேரியனை மாறி, ஆனா எக்ஸ் எடுக்கிறேன் நான். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதால என்னுடைய ஜிபி தான் அட்வைஸ் பண்ணுவா, தான் வெஜிடேரியன் தான் எக்ஸ் எடுக்கிறவாவா என்று அவ அட்வைஸ் பண்ணித்தான் நான் எக்ஸ் எடுக்கிறேன். நான் மற்றபடி நீங்க சொன்ன மாதிரியான இதுகளைத்தான் நானும் செய்து கொண்டு வாரேன். மிச்சம் பெருமான் என்னென்ன எங்களுக்கு எழுதி இருக்கோ அது நடத்திடும். எவன் நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்ததாக வசந்தராஜ் சிட்னி, ஆஸ்திரேலியாவில இருந்து. நன்றி, வணக்கம். நீங்கள் கனிமொழி பேசியிருக்கிறீர்கள், மிகவும் சிறப்பாக இருந்தது. அது கணீர் கணீர் என்று சொல்லி ஒரு தேன்மொழியாக இருந்தது. நீங்கள் அங்கே நீங்கள் மற்றது நீங்கள் ஒரு 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 எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு டெஸ்டிமனியாக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உங்களுடைய வெயிட் வந்து குறைய முன்னுக்கு நீங்கள் உங்களுடைய படத்தை காட்டியிருக்கிறீர்கள். வெயிட் குறைந்தது பிறகு உங்களுடைய படத்தை காட்டுகிறீர்கள். எப்படி ஒரு மனிதன் எவ்வாறு மாறுகின்றான், நிறையோட வைத்து ஒரு மனிதன் எவ்வாறு மாறுகின்றானதுக்கு பெரிய ஒரு அதிசயமா இருந்தது. எனக்கு பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தேன். ஃபுல்லா நீங்கள் மாறிவிட்டீர்கள். நான் முதல்ல நீங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வெள்ளக்காரான் ஒரு நல்ல தமிழ் பேசுறான் என்று சொல்லி நான் அப்படித்தான் யோசித்தேன். கிட்ட வந்து டிவி அந்த இது கிட்ட வந்து பார்த்த போதுதான் நான் யோசித்தேன், வந்து உங்களுடைய ஸ்ரீலங்கா தமிழ் பிள்ளை பேசுறான்னு யோசிச்சேன். உண்மையிலே பல எடுத்துக்காட்டுகள். அதை நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் பட்ட கஷ்டங்களை எங்களுக்கு நீங்கள் அதே ஒரு பாடமாக படித்து அதை நீங்கள் வெளியிலே வந்து எடுத்து கூறி எங்களுக்கு அது நீங்கள் ஒரு டீச்சராக மாறிவிட்டீர்கள். ஆனால் மட்டுமே நீங்கள் அதுவும் சிறப்பான தமிழிலே பேசியிருக்கிறீர்கள். ஏற்கனவே அந்த பெரிய அம்மா சொன்ன மாதிரி வந்து என்னென்னு சொன்னால், ஒரு ஆங்கில வேர்ட் கூடிய இல்லாமல் ஒரு ஆங்கில நாட்டில் இருந்து இவ்வளவு சிறப்பாக நீங்கள் பேசுகிறீர்கள். நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். இப்படி உங்களுடைய நீங்கள் கல்வி மூலமாக நியூட்ரிஷியன்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அது மிக முக்கியமான ஒரு ஃபீல் வந்து அதை நீங்கள் வடிவாக நீங்கள் எடுத்து எங்களுக்கு தந்து எங்களையும் வந்து உற்சாகப்படுத்தி இன்னும் எங்களை வந்து ஒரு நல்ல ஒரு முறையாக உணர பண்றதுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம். டாக்டர் கமலா அருணாச்சலம் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொல்லிட்டு உங்களோட பேச்சை பற்றி, ஸோ நானும் அதை சப்போர்ட் பண்ணி சொல்றேன். அழகான தமிழ் பேச்சு. உங்களோட பெற்றாரோட உங்களை நல்லா தான் தமிழ்ல பேச சொல்லி வளர்த்திருக்கிறோம். நான் கேட்கிறது என்னென்றால், நீங்கள் இந்த ஸ்டோரிங்கை பற்றி வெஜிடபிள்ஸ் என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்ப ஃப்ரீசர்ல இருக்கிற வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கூட நியூட்ரிஷியஸா இருக்கின்ற ஒரு இதுவும் இருக்குது. அப்படின்னா நாங்கள் பிஸியா இருக்கிறார்கள் சமைச்சு போட்டு ஃப்ரீசர்ல வச்சு போட்டு எடுத்து சாப்பிட்டாலும் சரியா தானே இருக்கு. நாட் இன் த ஃப்ரிட்ஜ், ஃப்ரீசர்ல இருக்கு. ஃப்ரீசர்ல வைக்கும் பொழுது அது எவ்வளவுக்கு எங்களுடைய எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலேயே நியூட்ரிஷன் குறைஞ்சிட்டு போகுது. நான் குரோத்ல இருந்து உங்களை கையில வெறும் மட்டுமே அங்க அரைவாசி குறைஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சிட்டு சமையல் முறையில குறைஞ்சிட்டோம்னா எவ்வளவு விகிதம் இருக்குன்னு நமக்கு உண்மையில எங்களுக்கு தெரியாது. இந்த வீத கணக்கு எனக்கு கொடுத்து தெரியாது. நீங்க ஃப்ரீசர்ல வைக்கும் பொழுது எவ்வளவு நியூட்ரிஷன் தரம் இருக்குது, நீங்க அதை எடுத்து சாப்பிடுறீங்கன்னு சொல்லி. இதனாலதான் எங்களுக்கு நிறைய டிஃபிஷியன்சிஸ், அதாவது நிறைய அதாவது வந்து சத்து குறைபாடுகள் வருகுதுன்றது என்னுடைய கருத்து. ஸோ ஆனா ஃப்ரீசர்ல இருக்கிற வெஜிடபிள்ஸ் அவை அந்த நியூட்ரிஷியஸ் வேல்யூவை மெயின்டைன் பண்ற ஒரு ஜெனரல் பிலீஃப் இருக்குல்ல. நிச்சயமாக ஃப்ரிட்ஜை விட ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கிற நியூட்ரிஷன் கொஞ்சம்
தக்க வைக்கப்படுதுன்னு தான் நிறைய நானும் வாசிச்சிருக்கிறேன். ஸோ நம்பி எடுக்கிறோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ பெட்டர் தேன் ஃப்ரிட்ஜ். மற்றது உங்களோட படங்கள்லயும் பார்த்தேன்னு எல்லாம் வெஸ்டர்ன் வெஜிடபிள்ஸ் தான் காட்டி இருந்த நீங்கள். நாங்கள் எல்லாரும் ஸ்ரீலங்கால இருந்து வந்தாக்களுக்கு எங்களுக்கு ஸ்ரீலங்கன் வெஜிடபிள்ஸ் அதிகமா கூட விருப்பமா போய் எவ்வளவோ காசு 3 times 4 times காசு கொடுத்துதான் பாக்குறது. ஸ்ரீலங்கால இருந்து வெரைக்கிலே நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் எடுக்குது எங்களுக்கு, 2-3 நாள் அங்கேயும் எடுத்து அதுக்கு முன்னும் பேக்கெட் பண்ணி உடனே சடார்ந்து வருதா இல்லையே? அவ்வளவு ப்ராசஸிங்ல இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் போறதாலதான் எங்களுக்கு இவ்வளவு நியூட்ரிஷன் குறைபாடுகள் ஏற்பட்டது. எல்லாருக்குமே கொமனான ஒரு விஷயம்தான். ஆனா சில விஷயங்கள் வந்து நாங்கள் மாற்ற வேணும். அது என்ன செய்யறது? கட்டாயம் மாற்ற வேணும். எங்களுடைய இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை வந்து ஒரு மிக வேகமாக, அதாவது எல்லாருமே ஸ்பீடான லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கிறோம். எல்லாருமே காலையில எழும்பினோட ABCD சத்து இருக்கதா நம்மளோட பவுல்ல நாங்க அந்த கோப்பையில இருக்குதான்னு எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போறோம், இல்லைன்னா சாப்பிடாமே போயிடுறோம், இல்லைன்னா போற வழியில ஏதோ சாப்பிட்டு போறோம். அவ்வளவு ஸ்ட்ரெஸ் தான் நம்மளுங்க. எல்லா முழு வியாதியும் காரணம் முதலாவது ஸ்ட்ரெஸ் தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக பார்க்கலாம், முடிந்த அளவு எங்களால் கூடிய அளவு செய்யலாம். பட் இப்ப நான் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷமா இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. அதை விட கைவரைப்பு 2 கையுமே பயங்கரமான நம்னஸ் இருந்தது ஒரு 3 வருஷமா. இதெல்லாம் எனக்கு மாறுமன்றதில் ஒரு ஆப்ரேஷன் ஸ்டேஜ்ல தான் அந்த கம்யூனிட்டிக்கு நான் போனேன். ஆனா அங்க வந்து நிறைய பேருடைய டெஸ்டிமோனிஸ் கேட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் மாறுமா, இதெல்லாம் சும்மா கதைக்கிறாங்க, அப்படித்தான் என்னுடைய மைண்ட்ல இருந்தது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய உடல் குறைய என்னுடைய கைவரைப்பு கொஞ்சம் கொஞ்சமா போச்சுது. என்னுடைய பீரியட் வந்து 2 மாசத்துல நோமலுக்கு வந்தது. அப்படி நிறைய விஷயங்கள். அதுக்கு பிறகு உண்மையில நான் பழைய நிலைக்கு வந்துட்டேன். இப்ப எப்படி நான் இந்த நாட்டுக்கு வந்தனோ அதே அளவு எனக்கு அந்த கான்ஃபிடென்ட். இப்படி என்ன, நான் பப்ளிக் ஸ்பீக்கரே கிடையாது, நான் பப்ளிக்ல கதைக்கவே மாட்டேன் உண்மையிலேயே. மேபி என்னுடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களை நான் லேர்ன் பண்ணி அந்த அவங்க கொடுத்த ஊக்கம், அதாவது நீங்க சொல்லும்படி நீங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி, அதுவும் ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில கொடுக்குற ஊக்கமும் எங்களை நல்லா பாராட்டி, ஒரு சின்ன விஷயம் 1 கிலோ குறைச்சாலே அப்படி பாராட்டுவாங்க. அப்படி கொடுக்குற விஷயங்கள்லாம் என்ன இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணுன்ற என்னுடைய ஆசை இருக்குது. பார்க்கலாம். நன்றி மிலே, எல்லாருடைய இதுகளும் தேங்க்யூ. பேருக்கு நிறைய உங்களுக்கும் வந்து நிறைய கிளாஸஸ் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. நன்றி. டாக்டர் நவரட்னம் ஐயா, நீங்க பேசலாம். திரும்பவும் அழைத்ததுக்கு நன்றி. 3000 வருஷத்துக்கு முன்னம் திருமூலர் கூறியிருக்கிறார், உடம்பினை இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள் உருபொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். நமக்கு தெரியுது, உடம்பு ஒரு கோவில், ஒரு ஐம்பூதங்களால் செய்யப்பட்ட ஒரு உருவம். உள்ளுக்கு இருக்கிறது தான் ஆன்மா. அந்த ஆன்மா கடவுள்தன்மை உள்ளது, அழியாதது. அந்த ஆன்மா இந்த உடம்பில் இருக்கும் பொழுது, இந்த உடம்பை நாம் நன்றாக கவனித்தால் நமது கர்மம், நாங்கள் இந்த வாழ்க்கையில் செய்கிற நல்ல விஷயங்கள் இந்த ஆன்மாவுக்கு உறுதுணையாக போகும் என்று நம்பிக்கை. அது ஒன்று. 2வது, இந்த சில உணவுகள் நீங்கள் கூறுவீங்கள், பருப்பு வகை, பைத்தங்காய், இலவகை, அதிலே புரோட்டீன்ஸ் இருக்கு, இலவகை இதெல்லாம். மற்ற முருங்கைக்காய், நல்ல வெண்டிக்காய், அதிகமாக விரும்பி சாப்பிட்ற சாப்பாடுகள். அதை விடமா நான் ஒரே ஒரு கேள்வி, இந்த எக்ஸ்பிரிட்ஜில் இருக்கிற ஹப்ல வரவர்களுக்கு இலவசமா அட்வைஸ் கொடுக்குறீங்களோ, அல்லது ஏதாவது செலவு கொடுக்கணுமோ? மிக குறைந்த அளவு செலவு தான். இலவசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க என்னுடைய அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து அன்னைக்கு அந்த பராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண இல்லைன்னு சொல்லி சொன்னா, நான் ஒரு 10 பவுண்ட் சார்ஜ் பண்றேன், என்னுடைய அந்த டைம், அந்த இடத்துக்குரிய இது செலவாக. ஆனா அவங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி அதை கண்டினியூவா செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அதை ஃப்ரீயா தான் கொடுக்குறேன். மிச்ச நல்ல என்றால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நான் ஒரு மருத்துவர், டாக்டர் கன்சல்டன்ட் இங்கே லண்டன்ல, யூகேல 52 வருஷம் கன்சல்டண்டாக இருக்கிறேன். அதுக்கு முதல் 70 வருஷம் டாக்டர்.
இருக்கு. ம். அதனால 70 இல்லை 65 வருஷம்னு சொல்லலாம். அதனால ம். பல பேர் என்னோட அட்வைஸுக்கு வருவார்கள். அவர்களை ம். நான் உங்களோட பக்கத்துக்கு அனுப்பலாம். வணக்கம். தேங்க்யூ. நன்றி. மிகவும் நன்றி. இப்பொழுது நான் அறிவித்தலை சொல்ல போகின்றேன். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த தளத்தில் நடைபெறுகிறது. அதாவது 4 யோகா டீச்சர்ஸ் யோகா படிப்புகிறார்கள், மற்றும் சேர் எக்ஸசைஸ் இருக்கிறது. அதோடு தியானம் ஒவ்வொரு நாளும் 3 முறை செய்கின்றோம். அதாவது நாளை காலை மண்டே 8:45க்கு மியூசிக் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ இந்த 9 மணிக்கு சேர் எக்ஸசைசஸ் நடைபெறும். இப்போ இந்த 11 மணிக்கு பெட்டிக்லோவில் இருந்து அருள்மிகு அபிராமி அந்தாதி என்ற தலைப்பில் சுந்தரமதி வேதநாயகம் பேசுகிறார். இப்போ இந்த நாளைக்கு இரவு 8 மணிக்கு அருமையான தியானத்தின் பிறகு ஐடென்டிட்டி அண்ட் பர்சனல் பவர், அதாவது அடையாளம் மற்றும் தனிப்பட்ட சக்தி பற்றி சுஜா வைரவநாதனுடைய பேச்சு இருக்கிறது. இப்போ அதே போல டியூஸ்டேயும் 8:45க்கு மியூசிக் மெடிடேஷன். இப்போ இந்த 9 மணிக்கு கவிமகள் ஜெயவதி அவர்கள் எழுத்தோடு பேசுகிறேன் என்ற தலைப்பில் பேசுகிறார். இந்த 11 மணிக்கு மதி சக்திவேல் சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து கடவுளுடன் ஐக்கியம் பகுதி 5 ஞான அறிவு. அதே போல டியூஸ்டே இரவு ஒவ்வொரு டியூஸ்டேயும் 8 மணிக்கு பூனம் ஷர்மா அவருடைய சேர் யோகா அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் செஷன் நடக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பேச்சாளர்கள் பேசியதற்கு முதல் ஒரு தியானத்துடன் விஷயங்கள் நடைபெறுகிறது. எங்களுடைய பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. நீங்க மீண்டும் இன்னொரு முறை வந்து பேசுவோம். அடுத்த மாதம் உங்களுக்கு இடம் தாரன் பேசுறதுக்கு வித்தியாசமான முறையில் என்ன விதமாக சாப்பாட்டு வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க. இல்லை வந்து எல்லாருக்கும் தெரியும் கார்போஹைட்ரேட்ஸ் பெருசாக சாப்பிடப்படாது, புரோட்டீன் தான் கூட எடுக்கணும் என்று. நாட்கள் அதை என்னென்ன அந்த பழைய பழக்கங்களால உடைய கார்போஹைட்ரேட்ஸ் இப்போ போகிற இடங்கள் அந்த இடங்கள் எல்லா இடம் அது கொடுக்குறபடியாக அது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. என்றபடியே நாங்கள் அதை குறைத்து, அதாவது சில வேளை வந்து என்னுடைய நோக்கம் என்னென்னா பீப்புளுக்கு அட்வைஸ் பண்ணலாம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செய்கிறது நல்லமென்று. அதாவது எல்லாரும் 3 முறை சாப்பிடாம 2 முறை சாப்பிட்றது நல்லம். அதாவது காலமே வந்து குக் பண்ண தேவையில்லை, ஒரே ஒரு முறை அதை குக் பண்ணினா அப்போ அந்த வீட்டில் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய எண்ணம். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? காலையில குக் பண்ண சரியான்னு சொல்றீங்களா? இல்லை, 3 முறை சாப்பிடாம 2 முறை சாப்பிட்றது. இப்போ காலமே குக் பண்ண தேவையில்லை, மத்தியானத்துக்கு தான் சாப்பிட வேணும். மத்தியானம் சாப்பிடக்கு அதை மத்தியான சாப்பாடை ஈவினிங் சாப்பிடையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இப்போ இந்த ஈவினிங் சாப்பிடாம குறைச்சி சாப்பிடலாம். ஒரு டீயோடைய இல்லாட்டி பழங்களோடைய அப்படி இருக்கிறது நல்லதாண்டு உங்களோட கேட்குறேன். என்ன கேட்டீங்கன்னா அது அவ்வளவு நல்லதாக எனக்கு கருதவில்லைன்னு சொன்னா, நாங்க வந்து இரவு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃபாஸ்டிங் லாங் டைம் நாங்க சாப்பிடாம இருக்கணும், நிறைய ஹவர்ஸ். ஆக குறைந்தது ஒரு 6ல இருந்து 8 மணித்தியாலத்துக்கு எங்களோட உடல்ல ஒரு சாப்பாடுமே இல்லை. எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து மிக மிக முக்கியமானது. காலை உணவு வந்து மிக முக்கியமானது. அதுவும் சரியான காலை உணவை வந்து ராஜா மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நாங்கள் சரியான முறையில் அந்த காலை உணவு தான் உங்களோட அந்த டே ஃபியூவல். உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக கொண்டு தெரியுது இந்த காலை உணவு. அதை நீங்கள் சத்தாக சாப்பிட்டு மத்தியான சாப்பாட்டை நீங்கள் குறைக்கலாம். மத்தியானத்தை குறைச்சி இரவுக்கு சாப்பிடாம விடுறது இன்னும் பெஸ்ட். 5-6 மணிக்கு உள்ள நாங்கள் சாப்பிட்டோம்னா பின்னுக்கு நாங்கள் வந்து லைட்டாக விட்டோம்னா எங்களோட உடல் வந்து ரிப்பரேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கு. நைட்டில் ஆழ்ந்த உறக்கத்தில் தான் உங்களோட உடல் வந்து எல்லா பகலில் செய்த அட்டாசம் எல்லாத்தையும் அப்படியே ரிப்பேர் பண்ணும். எல்லா சத்துக்களையும் முறிஞ்சி எடுத்து கழிவுகள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து சரியான முறையில் எங்களுக்கு டைஜஷன் பண்ணி சரியான முறையில் எல்லா கழிவும் வெளியே எடுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம காலை உணவை விட்டுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி இருக்காது. லாங்காக அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அது வேற மாதிரி வேலை செய்தாங்கன்னா எனக்கு தெரிய அது ஃபாஸ்டிங் இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் காலை உணவை கொஞ்சம் லேட்டாக சாப்பிடலாம். சில பேர் வந்து 8 மணித்தியாலம் இரவு ஃபாஸ்டிங் பண்ணி திருப்ப இன்னும் என்னது ஒரு 5-6 மணித்தியாலம் ஃபாஸ்டிங் பண்ணி இருந்தால் கூட அந்த உணவு மிக முக்கியமானதான் என்னுடைய கருத்து. நீங்க 2 நேரமா சாப்பிடலாம், நைட்டுக்கு சாப்பிடாம இருக்கலாம் பரவாயில்ல, ஆனா காலை உணவு மிக முக்கியம் என்னுடைய இதன்படி. காலை உணவை நான் கட்டாயம் சாப்பிடணும்னு சொல்றேன். அதே போல மத்தியானம் ஈவினிங் உணவை தான் குறைச்சி ஈவினிங் உணவு நீங்க நல்லா குறைச்சிக்கலாம், நல்லா விடலாம். அதை தேவையற்ற முறையாக அதுக்கு வேறு விதமா தண்ணியும் இல்லாட்டிக்கு வேறு எந்த குடிக்கலாம். வந்து அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய வயது, அவங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரியான பழக்கம், இது தனிப்பட்ட ஒரு பர்சனலைசேஷன் இருக்கணும் இதுல. இப்ப நான் சொல்றது எல்லாருக்குமே பொருந்தா.
இதுல ஒவ்வொரு தடவை வந்து ஒரு விதமான வேலைப்பாடுகள் இருப்பினும் அவன் வயது அவங்களுடைய மருந்து எடுப்பாங்க சில பேர். ஸோ இது எல்லாருமே இது வந்து அப்ளிகபிள் இல்லை எல்லாருக்குமே. ஸோ தனிப்பட்ட ரீதியில் அது கன்சல்டேஷன் பண்ணால் தான் அவங்களுக்கு சரியான முறையில் சொல்ல முடியும். நன்றி. இப்போ டாக்டர் சதாமேனா நீங்க பேசுங்க. நன்றி. இந்த chat பாக்ஸில் ஒரு மெசேஜ் காயத்ரி மாஸ்டர் போட்டுக்கிறா. வெரி குட் எக்ஸ்பிளனேஷன் காணி மாஸ்டர் மேம், எக்ஸலண்ட். ஆனால் ஒரு கேள்வியும் இருக்கிறது. பாலா மாஸ்டர், அருமை மாஸ்டர், நட்ஸ் ஒவ்வொரு நாளும் எடுப்பது நல்லதா? இந்த வினா நட்ஸ் சொல்றீங்களா? நட்ஸ் சாப்பிடலாம். நிச்சயமா நட்ஸ் வந்து எடுக்கிறது நல்லதான், அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது. எல்லாம் கேட்டீங்கன்னா அளவுக்கு மிஞ்சினா அமுதம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அளவாக எடுக்கிறது ஓகே. அது பெண்களுக்கு மிக மிக முக்கியம். எல்லா நட்ஸும் மிக்ஸ் நட் எடுத்து ஒரு நாங்கள் கைப்பிடி அளவு எடுக்கலாம். ஆனால் நாங்கள் பேக்கெட் எடுத்துறதா முடியும் மட்டும் நாங்கள் விடாது நமக்கு வாய். ஆனப்படியா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்ட்ரோலாக நாங்கள் எடுக்கணும். ஃபேட் வந்து நிறைய அதில் நல்ல சத்துக்கள் இருக்குது, ப்ளஸ் நல்ல ஒமேகா 3 இருக்குது. ஸோ அதை நாங்கள் டெய்லி சாப்பிட்றது நல்லது, ஆனால் அளவாக எடுக்கிறது நல்லது. அளவுக்கு மிஞ்சினா அது கேலரிஸ் தான். நல்லதா இருந்தாலும் எதுவுமே கூட சாப்பிட முடியாது. நன்றி. பாபு மாஸ்டர் மொழி இருக்கு, அதே மாற்றி விடுங்க. பாலா மாஸ்டர், மிக்க நன்றி மாஸ்டர். பாபு மாஸ்டர் இருக்கு. பாபு சண்மநாதன் மாஸ்டர், சூப்பர்ப்லி டெலிவர்ட் ஸ்பீச், கங்க்ராச்சுலேஷன் என்று சொல்லி அருமையாக ஹெல்த்தி ஏஜிங்க்கு நல்ல விடயங்களை சொன்னதை பற்றி எழுதியிருக்கிறார். அவ்வளோதான் சற்று நன்றி. நாங்கள் இத்தனை நிறைவு செய்கின்றேன். பவானி மாஸ்டர் தான் பேச போறீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் சொல்லிவிட்டு இன்று காணி பாலா மாஸ்டர் அவர்கள் நல்லொரு சிறந்த ஒரு உரையை ஆற்றினார். அது எல்லாருக்கும் மிகவும் பொருத்தமானது. எங்களுக்கு இடைக்கிடையே நினைவூட்டி கொண்டு வர வேணும். இப்படி இதை சாப்பிட வேணும், குறைச்சி சாப்பிட வேணும்னா தான் அது எங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கும். அதை நீங்கள் வடிவாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் வந்து இன்னொருக்கா வந்து சொல்லுங்கன்னு சொல்லிக்கொண்டு நன்றி அம்மா. வணக்கம். இன்னொரு மெசேஜ் இருக்கு, காயத்ரியுடைய மெசேஜ் கௌரி என்று போட்டிருக்கு. வெரி குட் எக்ஸ்பிளனேஷன் காணி என்று சொல்லி போட்டிருக்கிற. நல்ல நாங்கள் இனி நாங்கள் வாய்ச்சிருந்தீங்களா? நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. நான் குயிக்கா கேட்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் 5 ஆமண்ட்ஸ் எடுக்கிறேன். அது நல்லதா? ஊற வச்சுட்டு காலையில அந்த தோலை உரிச்சு போட்டு சாப்பிடுறது அப்படிதான் எனக்கு என்னுடைய குஜராத்தி ஃப்ரெண்ட் ஒன்று சொல்லி தந்தவா. அதே மாதிரி நான் இரவுல ஊற வச்சுட்டு காலமையில இந்த ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி போட்டு 5 ஆமண்ட்ஸ் a day சின்ஸ் நான் வெஜிடேரியனை சேஞ்ச் பண்ண காலம் துவக்கம் அவதான் எனக்கு அட்வைஸ் பண்ணி அதை எடுத்துக்கொண்டு வாரேன். என்ன நிப்பாட்டையில அது நல்லதா? நிச்சயமாக சாப்பிடலாம். ஒரு நாளும் 5க்கு மேல போகாதீங்க. அவதான் எனக்கு எல்லாம் சொல்லி தருது. 5 எடுத்தா காணும், நல்ல சைஸ் 5 எடுத்தா காணும். ஆனா இரவுல ஊற வச்சு காலமையில அந்த ஸ்கின்னை பீல் பண்ணி போட்டு சாப்பிட சொல்லி நான் I've been eating it ever since I became a vegetarian. சூப்பர். இங்க வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க தங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்துங்கன்னு. நானும் அவேர்னஸ் கிளாஸஸ் நாங்க கொடுக்குறோம் ஆன்லைன்ல, தமிழ்ல போகுது. உங்களை யாருக்கும் இதுக்குள்ள இது இந்த கிளாஸஸ் தவிர நீங்கள் டைம் இருந்தால் அதில் வந்து நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு, வந்து பாருங்க. நிறைய பேர் எல்லாம் அப்படி ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அது நீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு கொடுக்கணும். ஒரு ஆள் எடுத்தா 10 பேருக்கு கொடுத்தோம்னா நாங்க யாரும் போய்க்கு எதுவுமே கொண்டு போக போறது. நல்ல ஒரு விஷயங்களை நாங்க இன்னொரு பர்சனை கொடுக்கும்போது அவங்க நல்லா இருந்தா அந்த பிளஸ்ஸிங்கே எங்களுக்கு காணும் அந்த மாதிரி. ஸோ நிச்சயமா ஒரு நாளும் கிளாஸஸ் இருக்குது, சண்டே தவிர. நீங்களும் வந்து தொடரலாம் உங்களோட எல்லா நாட்டில இருந்து இதே மாதிரி தான். நன்றி. டெலிபோன் நம்பர் தானே உங்களோட டெலிபோன் நம்பர் இதுல அதுதானே உங்களோட டெலிபோன் நம்பர். நன்றி. இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது, அருமையான நிகழ்ச்சி. இந்த ஒரு அடுத்த மாதம் நீங்க வந்து உங்களுக்கு இடம் தாரன் முடியும் வேண்டாம், நீங்க கலந்து கொள்ளும்படி கேட்டு மீண்டும் நாங்கள் எல்லோரும் நாளை காலை 8:45 AM சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து.
நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை அளித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி.